பேரவைத் தலைவர் என்ற முறையில் என்னிடம் சில மனுக்களை அளித்திருந்தார்கள். அவையெல்லாம் ஆய்வில் உள்ளது, என்னுடைய நடவடிக்கையில் உள்ளது. இதற்கிடையில் இன்று காலை என்னை சந்தித்து இருவேறு குழுக்களாக இருந்தவர்கள் தனித்தனியாக மனுக்களை அளித்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் என்னுடைய ஆய்வில் இருக்கிறது, நடவடிக்கையில் இருக்கிறது. நாளை காலை முறையான என்னுடைய முடிவை இங்கு அறிவிக்க இருக்கிறேன். உங்களை அழைத்து அந்த அறிவிப்பை நான் வெளியிடுவேன். திரு சிவி சண்முகம் இங்கே நேரில் வரல, அதை பற்றி ஏதாவது ஒரு நிலைப்பாடு அதை பற்றி மாண்புமிகு உறுப்பினர் அவரிடம் நீங்கள் தான் கேட்க வேண்டும். நேரில் வரணும் இல்லை, அவரை பற்றி கேள்விகளை நீங்கள் அவரிடம் தான் கேட்க வேண்டும், அவர் தான் பதில் சொல்லணும். என்னிடம் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிற மனுகளின் மீது விவரங்களையும் என்னுடைய முடிவையும் நாளை காலை அறிவிக்க இருக்கிறேன். உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறேன். அவையெல்லாம் ஆய்வில் உள்ளது, என்னுடைய நடவடிக்கையில் உள்ளது. இதற்கிடையில் இன்று காலை என்னை சந்தித்து இருவேறு குழுக்களாக இருந்தவர்கள் தனித்தனியாக மனுக்களை அளித்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் என்னுடைய ஆய்வில் இருக்கிறது, நடவடிக்கையில் இருக்கிறது. நாளை காலை முறையாக இங்கு அறிவிக்க இருக்கிறேன். உங்களை அழைத்து அந்த அறிவிப்பை நான் வெளியிடுவேன். அதை பற்றி மாண்புமிகு உறுப்பினர் அவரிடம் நீங்கள் தான் கேட்க வேண்டும். அவரை பற்றி கேள்விகளை நீங்கள் அவரிடம் தான் கேட்க வேண்டும், அவர் தான் பதில் சொல்லணும். என்னிடம் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிற மனுகளின் மீது விவரங்களையும் I cannot disclose the contents of the petitions given by two groups of All India Anna DMK honorable members. I will go through the petition in detail and I will tomorrow morning I am going to announce my decision on the petitions given by them today. அவையெல்லாம் ஆய்வில் உள்ளது, என்னுடைய நடவடிக்கையில் உள்ளது. இதற்கிடையில் அதிமுக மனுக்கள் மீதான முடிவு நாளை அறிவிக்கப்படும் என சபாநாயகர் JCD பிரபாகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதிமுக மனுக்கள் மீதான முடிவு நாளை அறிவிக்கப்படும் என சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. தற்போது JCD பிரபாகர் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். அதிமுக மனுக்கள் மீதான முடிவு நாளை அறிவிக்கப்படும் என்பது தொடர்பான முழு விவரம். வணக்கம் மாலதி. நாம் முன்பே பார்த்திருந்தோம், சற்று நேரத்திற்கு முன்பாக அதிமுகவின் இரு பிரிவுகளாக இருந்தவர்கள் ஒன்றாக இணைந்து செய்தியாளர்களை சந்தித்திருந்தார்கள். அதில் ST வேலுமணி தரப்புல அந்த செய்தியாளர் சந்திப்புல விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டது. எங்கள் தரப்பில் இருவருமே மாறி மாறி புகாராக கடிதங்களை கொடுத்திருந்தோம், தகுதி நீக்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக. அதனையெல்லாம் நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்பதை வலியுறுத்தும் விதமாக இன்றைய தினம் சபாநாயகரை சந்தித்து நாங்கள் பேசினோம் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில இந்த மனுக்கள் தொடர்பான விவகாரம் தொடர்பாக சபாநாயகர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பிலும் கூட அவர் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார். அதாவது அதிமுக இதுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுக்கள் இன்னும் முழுமையாக அது பரிசீலிக்கப்படவில்லை, அது இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அவர்கள் மீண்டும் ஒரு மனு கொடுத்திருக்கிறார்கள். அதன் மீதான நடவடிக்கை முடிவை நான் நாளை அறிவிக்கிறேன் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகாக 2 அணிகளாக பிளவுபட்டு தொடர்ச்சியாக சட்டப்பேரவையிலும் கூட இருவருமே வெவ்வேறு விதமான வாக்குகளை தெரிவித்திருந்தார்கள். தொடர்ச்சியாக தனித்தனியே தங்கள் ஆதரவாளர்களோடு ஆலோசனை கூட்டம் மேற்கொள்வது, கட்சிக்குள்ளாக கட்சி பதவிகள் பறிப்பு நடவடிக்கை உள்ளிட்ட அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகள் என்பதும் தொடர்ச்சியாக இரு தரப்பிலிருந்தும் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில தொடர்ச்சியாக இந்த அதிருப்தியின் காரணமாக சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறி மாற்று முகாம்களுக்கு செல்லக்கூடிய காட்சிகளும் பார்க்கப்பட்டது. அதிலும் உச்சமாக தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் கூட ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகள்ல சென்று இணையக்கூடிய காட்சிகள் என்பது பார்க்க முடிந்தது.
இது அம்மாவின் உண்மையான தொண்டர்களிடத்தில் பெரும் வலியையும் வேதனையும் ஏற்படுத்தியதாக அதிமுக தொண்டர்கள் கருதினார்கள். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் சமூகமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் தங்கள் தரப்பு கோரிக்கைகளை எஸ் பி வேலுமணி தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை பரிசீலனை செய்வதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததை அடுத்து இருவருமே தற்போது ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். ஒன்றாக இணைந்து சபாநாயகரை சந்தித்து புதிதாக மனுவினையும் கொடுத்து அந்த மனுவில் அவர்கள் தரப்பில் அவர்கள் தெரிவித்ததாக குறிப்பிடுவது 2 குற்றச்சாட்டு மனுக்கள், குறிப்பாக தங்கள் தரப்பிலும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்பில், அதாவது எடப்பாடி தரப்பிலும் கொடுக்கப்பட்ட அந்த 2 மனுக்களையுமே திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் என்பதாக தெரிவித்தார்கள். அந்த மனு தொடர்பான விவகாரங்கள் தொடர்பாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் செய்தியாளர்கள் தெரிவிக்கும் போது, அதிமுக விவகாரம் தொடர்பான அந்த கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீதான முடிவினை இன்னும் நான் பரிசீலனை செய்யவில்லை. அதனை பரிசீலனை செய்ததற்கு பிறகாக விரிவான எனது முடிவினை நாளை தெரிவிக்கிறேன் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நாளை தான் அதிமுகவின் அந்த கொடுக்கப்பட்ட மனு மீது சபாநாயகர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார், அதற்கு பிறகாக அதிமுகவின் நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதாக தெரிய வரும். அதிமுகவின் உண்மையிலே யார் சட்டப்பேரவை குழு தலைவர், கொறடாவாக செயல்படுவார் எல்லாம் என்பதெல்லாம் நாளைக்கு தான் தெரிய வரும். ஜெயலானி, தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.